நீங்க பாத்துட்டு இருக்க ஒருத்தர் இந்த மீனை நான் வாய்க்கிட்ட கொண்டு போறேன், நீ வீடியோ எடுன்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அவங்களும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த மீன் தெரியாம இவர் வாய்க்குள்ளேயே விழுந்துருது. இதனாலே இவர் மூச்சு விட முடியாம அடுத்த செகண்டே ரத்தம் கக்கி கீழே விழுந்துறாருங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியுமே உடனே அந்த இடத்துக்கு வந்து இவர் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியாம அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் நடந்த உண்மை எல்லாத்தையுமே அந்த போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. இனி அந்த மீன் இவர் வயித்துல இருக்க ஒரு செகண்டுமே இவர் உயிருக்கு ஆபத்து. அது எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு உயிரை காப்பாத்தலாம். அப்படி இல்லாட்டி இவர் இறந்து போயிடுவார் அப்படிங்கிற விஷயமே அந்த போலீஸுக்கு தெரிய வருது. முதல்ல அந்த மீன் கரெக்டா எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம அவர் வாய் வழியா ஒரு கேமரா விட்டு பாக்குறாங்க. கடைசியா அந்த மீன் இருக்க லொகேஷன் இவங்களுக்கு தெரியவுமே அப்ப ரொம்பவே சாமர்த்தியமா ஒரு ஹோல்டிங் மிஷின் எடுத்து அவர் வாய் வழியா அந்த மீனை பத்திரமா வெளியில அனுப்பிச்சிடுறாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் இனி இவர் உயிர் பழைக்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ இவர் ரொம்பவே பத்திரமா உயிர் பழைக்கவே செஞ்சிடறாருங்க. ஆனா அதுக்கப்புறம் தாங்க அவருக்கே தெரிய வருது நம்ம விளையாட்டா செஞ்ச ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய வினையா இருக்கு அப்படின்னு சொல்லி.